வெல்கம் டு வண்டர்ஸ் ஆஃப் விமன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் டாட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் டாட் ப்ளவுஸுன்றது இப்போ ஃபேமஸாக இருக்கிற மாடல். அது பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய வேஸ்ட் லென்த், அதாவது ஃபுல் லென்த் வரைக்குமே ஒரு டாட் வரக்கூடிய ஒரு ப்ளவுஸு தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். என்னுடைய ஃபுல் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 16 இன்ச். அதில் +1 இன்ச் ஆட் பண்ணி நான் 17 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? உங்களுடைய லென்த் எவ்வளோ இருக்கோ நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா எதுவுமே மைனஸ் பண்ணல. ஃபுல் ஷோல்டரை அப்படியே பாதியாக டிவைட் பண்ணி இங்கே நான் மார்க் பண்ண போகிறேன். ஃபுல் ஷோல்டர் 14.5 டிவைடட் பை 2 7.25 வருது. அதை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி 1 இன்ச் கீழே நான் டவுன் போகிறேன். மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் கீழே டவுன் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபோல்டுலேருந்து வித் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச். இதுவும் காமன். எல்லாருக்குமே இந்த 1 இன்ச் கீழே போகிறதும் இந்த நெக் வித் 2.5 இன்ச் இருக்கிறதுமே காமன். இப்போது அந்த 1 இன்ச்சையும் இந்த 2.5 இன்ச் வித்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஒன்று க்ராஸாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது செஸ்ட் லைனை மார்க் பண்ண போகிறோம். இப்போது ஃபார்முலா படி செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச் வச்சு நான் ஆட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். இங்கே ஒவ்வொருத்தர் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஆட் பண்ணணும்னு வரும். என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். சரியா? இப்போது செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச் 7 இன்ச் வருது. அதை நான் 1 இன்ச் கீழே டவுன் வந்து பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. இந்த சார்ட் நான் கம்யூனிட்டி செக்ஷனில் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. இந்த லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். சரியா? இப்போது செஸ்ட்டு வித்து நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு நான் இங்கே 2.5 இன்ச் லூஸ் ஆட் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளோட நெக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக்கு. சரியா? அதனால் 2.5 இன்ச் ஆட் பண்ணி இதை நான் மார்க் பண்ண போகிறேன். இது 2.5 இன்ச் எல்லாருக்குமே காமன். என்னுடைய செஸ்ட்டு 36 இன்ச்சு + 2.5 இன்ச் டிவைடட் பை 4 பண்ணேன்னா எனக்கு 9.62 வருது. அதாவது 9.5 இன்ச்சுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு லைனில் வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? 1.5 இன்ச் பார்த்திங்கன்னா தையலுக்காக நான் விட்டுக்கிறேன். ஸ்வீம் அலவன்ஸ்னு சொல்லலாம். மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 31.5 டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 7.87. அதாவது 7.75க்கு அப்புறம் இருக்கிற ஒரு லைன் மேலே வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 7.75க்கு அடுத்து ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு நான் சீம் அலவன்ஸ் விட்டாச்சு. இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம ஆர்மோல் மார்க் பண்ண போகிறோம். ஆர்மோல் பார்த்திங்கன்னா இங்கே நியூ ஷோல்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா க்ளோஸ் நெக்குன்றதுனால அப்படியே இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டருடைய மிட் பாயிண்ட் நம்ம எடுக்கலாம். ஷோல்டர் லைனுக்கு இந்த மார்க் பண்ண லைன்லேருந்து சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஆர்மோல் கர்வுக்காக நான் 1.25 இன்ச் வச்சு மார்க் பண்ண போகிறேன். இதுவும் நான் சொன்னேன் அவங்கவுங்க பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். சரிங்களா? இதை நம்ம இப்போது மார்க் பண்ணிக்கிறோம். 3மே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ஒன்று ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு கர்வ் மாதிரி கரெக்டாக வரணும். சரியா? எந்த இடத்துலையுமே பாயிண்ட் மாதிரி வரக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது க்ளோஸ் நெக்காக இருக்கிறனால ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் போடும்போது என் நெக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா லூஸ் வராமல் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக் தைச்சதுக்கப்புறம் ஒரு லூஸ் கண்டிப்பாக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ரெடி ஷோல்டர் 2.5 இன்ச்சாக இருக்கிறதுனால நான் இதை 1/2 இன்ச் மைனஸ் பண்ணேன். இதே உங்கள் ரெடி ஷோல்டர் வேறு இருந்ததுன்னா 3.5 இன்ச்சு 4.5 இன்ச்சு இருந்ததுன்னா மெஷர்மெண்ட் மாறும். சரியா? இப்போ அந்த மைனஸ் பண்ண ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச் விட்டு வச்சோம் இல்லையா, அந்த கிராஸ் லைனில் நான் மிட் பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணுறேன்.
சரியா? அதுலேருந்து தான் நம்ம நெக் டீப் இப்போ மார்க் பண்ண போகிறோம். என்னுடைய நெக் டீப் பார்த்தீங்கன்னா பேக்கில் 1.5 இன்ச்சு தான். ஏன்னா இது க்ளோஸ் நெக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 3 இன்ச் வரைக்கும் இருந்தாலே அது க்ளோஸ் நெக்கு தான். சரியா? இது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போது என்னுடைய ரெடி ஷோல்டர் 2 இன்ச், அதே கிராஸில் 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ½ இன்ச் தையலுக்கு போக போகுது. சரியா? இப்போது இந்த நெக் வித் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.75க்கு மேலே ஒரு பாயிண்ட் வரும். அதை அப்படியே வச்சு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் நெக் டீப் வரைஞ்சேன் இல்லையா? மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் ஷேப் ட்ரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் இன்னொன்று நான் மைனஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்கு லூஸ் கொடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ நம்ம கட்டிங் லைன்லேருந்து கீழே ஒரு ½ இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம நெக் ஷேப்பை இப்போது வரைய போகிறோம். நம்ம ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா? அதுலேருந்து கீழே ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணி அதே லைனில் இப்போது நெக் ஷேப்பை நம்ம வரைய போகிறோம். ஏன் ½ இன்ச் கீழே மார்க் பண்ணுறோன்னா, இது ஸ்டிச்சிங் பாயிண்டில் தான் போய் வந்து கனெக்ட் ஆக போகுது. சரியா? நம்ம நெக் ஷேப்பை அதனால தான் அந்த ½ இன்ச் கீழே வச்சு நம்ம மார்க் பண்ணி அதுலேருந்து நெக் ஷேப்பை நம்ம வரைகிறோம். சரியா? இப்போ ½ இன்ச் மார்க் பண்ணிடுறேன். அதுதான் நம்ம ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு. இப்போ அதை வந்து கூட ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஷேப் எடுத்தோம் இல்லையா? அதுலேருந்து அது ஜாயிண்ட் அடிச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் அங்கே தான் உட்காரப்போகுது. அதனால தான் நான் ½ இன்ச் கீழே வச்சு மார்க் பண்ணேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்லேயும் சேமு. ஃபஸ்ட்டு ஷோல்டர் தான் மார்க் பண்ணுறேன். இதில் லென்த்து மார்க் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஃபுல் ஷோல்டர் /2 போயிடுச்சு. நான் மார்க் பண்ணிவிட்டேன். 1 இன்ச் கீழே டவுன் போகிறேன். 2 இன்ச் நெக்கு வித்து வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாருக்குமே காமன். சரியா? இந்த 1 இன்ச் கீழே வந்தது நான் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இந்த 2.5 இன்ச் கூட இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய செஸ்ட் லைனை நான் மார்க் பண்ணுறேன். சேம் செஸ்ட் /6 + 1 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச். இப்போது இங்கே நம்ம ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். இனிமேல் அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போது லைன் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணணும். செஸ்ட்டு விட்டு இதில் 1.5 இன்ச் லூஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது டீப் நெக்குன்றதுனால என்னுடைய 1.5 இன்ச் ஆட் பண்ணி நான் லூஸ் கொடுக்க போகிறேன். சரியா? என்னுடைய செஸ்ட்டு 36 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் ஆட் பண்ணால் 37.5 /4 பார்த்தீங்கன்னா 9.37. அதாவது 9.25க்கு அப்புறம் இருக்க ஒரு லைனில் வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நம்ம நியூ ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். நியூ ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டரை மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நிறைய டீப் நெக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சார்ட்டில் இருக்கிற மாதிரி என்னுடைய நெக் ஷேப் லீஃப் வி நெக். அதனால் 2 இன்ச் மைனஸ் ஆகுது. இந்த 2 இன்ச் மைனஸ் பண்ணி நான் இங்கே ஃபோல்ட்லேருந்து 6.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். சரியா? என்னுடைய மொத்த ஷோல்டர் 14.5 இன்ச் மைனஸ் 2.5 இன்ச் 12.5 இன்ச் /2 போட்டிங்கன்னா 6.25 இன்ச். அந்த 6.25 மேலே மார்க் பண்ணியாச்சு. அதை அப்படியே நான் செஸ்ட் லைனையுமே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணுறேன். இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு ஆமோல நம்ம வரைஞ்சிக்கலாம். சரியா? இப்போ இதை மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தான் வரும் எனக்கு ஆமோல் கர்வுக்கு. அதனால் நான் ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் வச்சு கர்வுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஆமோல் கர்வுக்கு. ஸோ இப்போது ஆமோல் லென்த்லேருந்து நான் மிட் பாயிண்ட் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 0.25 இன்ச்சஸ் நம்ம உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டுன்றதுனால நம்ம உள் கட் பண்ணுவோம் இல்லையா? அதனால் இப்போ நார்மல் கர்வ் வரைகிறோம். நார்மல் கர்வ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கர்வ் கரெக்டாக வரும். எந்த இடத்துலையுமே ஒரு ஜாயிண்ட் மாதிரி வரக்கூடாது. ஜாயிண்ட் மாதிரி இல்லை, கட் டு கட் மாதிரி வரக்கூடாது. அந்த கர்வ் ஷேப் கரெக்டாக வரணும். சரியா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற லைனை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிக்கிறோம்.
ஃபஸ்ட்டு அந்த கிராஸ் லைன்லேருந்து நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் சரியா? ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம நெக் டீப்பு டாட் லென்த் எல்லாமே மார்க் பண்ண போகிறோம் சரியா? ஃபர்ஸ்ட் என்னுடைய நெக் டீப் மார்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃப்ரண்ட் நெக் டீப் 7 inches. அதுக்கப்புறம் நான் டாட் லென்த்தை மார்க் பண்ணுறேன். டாட் லென்த் 10.5 inch. ஆக்சுவலாக 10 inch, 1/2 inch ஸ்டிச்சிங்கு போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லென்த்து இப்போ தான் நம்ம மார்க் பண்ணுறோம். 16 inch + 1 inch ஆட் பண்ணி 17 inch மார்க் பண்ணியாச்சு சரியா? இப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டோட லைன் நான் லாங்காகவே கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா வேஸ்ட் இன்னும் நம்ம மார்க் பண்ணல இல்லையா? அதனால் இப்போ நம்ம எல்லா லைன்ஸுமே கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த ஷோல்டர் லைனை நான் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம நெக் ஷேப்பை வரைய முடியும். ஸோ மேலே மார்க் பண்ணிவிட்டு ரெடி ஷோல்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 inch, நான் +1 inch ஆட் பண்ணி 3 inch மார்க் பண்ணிக்கிறேன் சரியா? மேலே இருக்கிற ஷோல்டர் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ரெடி ஷோல்டர் 2.5 inch + 1 inch 3 inch, ஏன்னா 1/2 inch ஸ்டிச்சிங்கு போகுது. இப்போது இந்த நெக் வித் மேலே எவ்வளோ வருதோ 2.5 inch மேலே ஒரு லைனை அதை அப்படியே இந்த கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரியா? அப்படியே லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இதுவே நம்மளுடைய நெக் டீப் பார்த்தீங்கன்னா செஸ்ட் லைனுக்கு கீழே இருந்திருந்தா மேலே இன்னும் ஒரு 1/4 inch நமக்கு மைனஸ் ஆகிருக்கும், 0.25 inches அதாவது சரியா? ஆனால் நம்மளுடைய நெக் டீப் பார்த்தீங்கன்னா செஸ்ட் லைனுக்கு மேலே இருக்குது. அதனால் நம்ம வேறு எதுவும் மைனஸ் பண்ண போகிறதில்ல. லைட்டாக ஷேப் மட்டும் கொடுக்க போகிறோம். சின்னதாக 1/4 inchக்கும் கம்மியாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறோம் சரியா? இப்போ அதுவும் சேர்ந்து எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 1/2 inch நான் கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஸ்டிச்சிங் லைன், கட்டிங் லைன், ஸ்டிச்சிங் லைன். இப்போது என்னுடைய செஸ்ட்டு வித்து மார்க் பண்ணுறேன். செஸ்ட் லென்த்து மார்க் பண்ணிட்டேன். செஸ்ட்டு வித்து 8 inches / 2 4 inch. கீழே 1/2 inch மைனஸ் பண்ணி வேஸ்ட்டில் 3 inch நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி அந்த லைனை நான் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய வேஸ்ட் டாட்டை மார்க் பண்ணுறேன். என்னுடைய வேஸ்ட் டாட் பார்த்திங்கன்னா 3 inches. இப்போது இந்த டாட் லென்த்தையுமே வேஸ்ட் டாட்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணணும் சரியா? வேஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே 31.5 inches / 4 சரிங்களா? ஆனால் நடுவில் எனக்கு டாட் 3 inches இருக்குது. அதை ஆட் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். டாட் மைனஸ் ஆகணும், அதை நான் இன்னும் கட் பண்ணி எடுக்கலை. ஸோ அதனால் நான் இங்கே அதை ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் சரியா? நான் ஃபைனலில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ப்ளஸ் அந்த 3 inches ஆட் பண்ணேன்னா 10.87, அதாவது 10.75க்கு அடுத்து இருக்கிற ஒரு லைனில் வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனெல்லாம் நான் இப்போது கனெக்ட் பண்ணிக்கிறேன். செஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்கு ஷேப் கொடுக்க போகிறேன். யாருடைய செஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்காது. ஸோ அது ஒரு ஷேப்பாக தான் இருக்கும். அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக நான் 3 மிட் பாயிண்ட் எடுக்க போகிறேன். அதாவது நம்ம டாட் லென்த்லேருந்து வேஸ்ட் டாட்டுக்கு நடுவில் ஒரு மிட் பாயிண்ட், அப்புறம் அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட், அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் சரியா? 3 மிட் பாயிண்ட்டையும் இப்போ நான் வச்சு ஷேப் கொடுக்க போகிறேன். இந்த வேஸ்ட்லேருந்து இருக்கிற ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்லேருந்து நான் 1/2 inch வெளியே போகிறேன். இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 0.25 inches நான் வெளியே போகிறேன். இப்போ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை விட கம்மியாக நான் கர்வ் கொடுப்பேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள்.
எந்த இடத்துலையுமே பாயிண்ட் மாதிரி வரக்கூடாது. ஷேப் கம்பல்சரி வரணும். இது நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இங்கே ஷேப் கொடுக்குறேன். ஒரு 1 பாயிண்ட் விட கம்மியாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும். அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மைல்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி பாயிண்ட்டாக இருக்குது. அதையும் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணதை விட ஒரு பாயிண்ட் கம்மியாகும். சரிங்களா? ரொம்ப இல்லை, 0.1 கம்மியாகும் வச்சு அந்த ஷேப் நான் இப்போ கொடுத்தாச்சு. சரியா? இப்போ நம்ம இந்த டாட் லென்த்லேருந்து வேஸ்ட் டாட் வரைக்கும் மார்க் பண்ணதுக்கு மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணிங்கன்னா அது 6.75க்கு மேலே ஒரு லைன் வரும். சாரி, 6.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் வருது. அதே இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் வரணும் இந்த டாட்லேயுமே. அது எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இன்னொரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் எனக்கு இதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த மார்க் பண்ணதுலேருந்து கீழே இருக்கிற லைனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வருது எனக்கு. அந்த 1/2 இன்ச்சை நான் ஃபுல்லை இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன், ஃபுல்டு பக்கமாக. அதே 1/2 இன்ச்சை நான் ஆமோல் கீழே இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஷேப் கொடுக்கறதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இது மட்டும் இன்னொரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி டபுளாக அப்படியே 1 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? யாருடைய பாடி ஷேப்புமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஒரு ஷேப்பிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுறது. இதுக்கு இப்போ நம்ம மார்க் பண்ணுறதுக்காக நியூ ஆமோல் மார்க் பண்ண போகிறோம். அந்த நியூ ஆமோல் எப்படி மார்க் பண்ணுறோன்னா, என்னுடைய வேஸ்ட் டாட்டு 3 இன்ச்சு, அதை அப்படியே ஹாஃபாக பண்ணிங்கன்னா 1.5 இன்ச். அந்த 1.5 இன்ச்சை நான் இங்கே மேலே மார்க் பண்ணுறேன். அதாவது செஸ் லைன்லேருந்து மேலே ஆமோல் லைன் போது பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அந்த 1.5 இன்ச்சை பாதியாக டிவைட் பண்ணால் 0.75 இன்ச். இந்த 0.75 நான் அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க் பண்ணுறேன். பேலன்ஸ் 0.75 நான் அந்த பக்கம் மார்க் பண்ணுறேன். அதாவது நம்ம கட்டிங் பாயிண்ட் பக்கமாக மார்க் பண்ணுறேன். சரியா? இப்போ இது ஃபுல்லாகவே மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும். சரியா? இப்போது இந்த லைனை நான் ஜாயின் பண்ணுறேன். அதாவது மேலே மார்க் பண்ணியிருக்கிற 0.75 இன்ச்சை நான் டாட் லென்த்து கூட கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆமோல் பக்கமாக மார்க் பண்ணியிருக்கிற 0.75 நான் டாட் லென்த்தில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லைனை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5.75க்கு மேலே ஒரு லைன் இருக்கும். ஆனால் இந்த லைன் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டை அந்த லைனுக்கு நம்ம கொடுக்கணும். சரியா? இந்த சைஸ்க்கு தான் அதை இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர அந்த சைஸ்க்கு இதை நம்ம கம்மி பண்ணக்கூடாது. இப்போது மார்க் பண்ண அந்த பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று நான் கீழே வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 1/2 இன்ச் கீழே வந்தோம் இல்லையா, அதை செட் ஸ்கொயர் ஸ்கேல் வச்சு நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி செட் பண்ணி அந்த லைன் க்ராஸாக போச்சுன்னா க்ராஸாகவே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நியூ ஆமோல நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதாவது மேலே மார்க் பண்ணதுலேருந்து கீழே 1/2 இன்ச் டவுன் வந்தோம் இல்லையா, அதுலேருந்து அதை நம்ம கனெக்ட் பண்ணி நியூ ஆமோல ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்மளது ஃப்ரண்ட்டு ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரல் டாட்டை மார்க் பண்ண போகிறேன். இந்த சென்ட்ரல் டாட் மைனஸ் ஆகிடும். இந்த சென்ட்ரல் டாட் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அது இந்த பக்கம் 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன், அந்த பக்கம் 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே கேன்சல் ஆக போகுது. இது என்னடா ஸ்ட்ரெயிட் டாட்டுன்னு சொல்லிட்டு 3 டாட்டையும் மார்க் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம எல்லா டாட்ஸுமே மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆமோல் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். இன்னும் நம்மளது இந்த பக்கம் ஃபினிஷிங் முடியலை. சரியா? ஸ்ட்ரெயிட் டாட்டுன்றது ஒரே டாட் வரக்கூடிய ப்ளவுஸ் கிடையாது. இதில் நம்ம ஆமோல் டாட்டையும் சென்டர் ஃப்ரண்ட் டாட்டையும் மைனஸ் பண்ணி தான் நம்ம இதை ஸ்ட்ரெயிட் டாட் ப்ளவுஸை
கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது சென்டர் டாட்டை நான் ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங்க்கு எந்த பாயிண்ட்டும் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. பார்த்தீங்களா, அந்த ஷேப் தெரியுது உங்களுக்கு? இந்த ஷேப்காக தான் நான் அந்த 3 மிட் பாயிண்ட்டையும் எடுத்தேன். இப்போ இந்த ஆர்மோலை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஆர்மோல் டாட்டை மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்மோலுக்காக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம இப்போ ஆர்மோலாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா, இதை நீங்கள் துணியில் கட் பண்ணிங்கன்னா வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. இது நான் ஏன் சார்ட்டில் கட் பண்ணுறேன்னா, இந்த டாட்டெல்லாம் மைனஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லைனிங்கில் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு எடுத்த உடனே லைனிங்கில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த மைனஸ் ஆகிற டாட் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை வந்து சார்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் டாட்டுமே மைனஸ் ஆகிடுச்சு. சரியா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் டாட்டா மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, அது கரெக்டாக நடுவில் மிட் பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய டாட் லென்த்தும் அதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் டாட் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு ஷேப் ஒன்று நான் கொடுக்க போகிறேன், ஒரு டாட் ஷேப்பு. கரெக்டாக அந்த ஃபுல் லென்த்துக்கு நடு மிட் பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்டில் டேப் வச்சு இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், அந்த பக்கம் ஒரு பாயிண்ட், அதுக்கு மேலே மார்க் பண்ணாதீங்க. சும்மா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இருக்கும். மொத்தமாகவே 0.25 இன்ச்சஸ் தான் வரும். சரியா, அதுக்கு வந்து ஒரு ஷேப் ஒன்று இங்கே நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும், லைட் டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதை மார்க் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வருதா, மயில் டைமண்ட் ஷேப் மாதிரி. இதை இப்போ நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டாட்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா, ஆக்சுவலாக சென்டர் டாட்டுமே நீங்கள் மைனஸ் பண்ண வேண்டாம். பட் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட்டர் ப்ளவுஸ் வேணுன்றதுக்காக தான் நான் அதை மைனஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அங்கே ஹூக் அண்ட் ஐ பட்டி வரப்போகுது ஃப்ரண்ட்டில். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஹூக் அண்ட் ஐ வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சென்டர் டாட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குது மிடில். ஸோ அதை வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும். அந்த ஷேப்பு மைல்டாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் மைனஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் உங்கள் ப்ளவுஸ் எந்த விதத்துலையும் பாதிக்காது, மெஷர்மெண்ட் எந்த விதத்துலையுமே பாதிக்காது. சரி, ஒரு மைல்டு கவ் மாதிரி இருக்கா, பிரின்சஸ் கட் கவ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்த பேட்டர்னையுமே நம்ம கரெக்டாக ஒரு கவ் மாதிரி கட் பண்ணிக்கிறோம். எங்கேயுமே பாயிண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா, அந்த ஷேப் வந்து அழகாக கொடுக்கணும். கொடுத்ததுன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ இதை வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். பேக் நம்ம மார்க் பண்ணமே தவிர கட் பண்ணல. ஃப்ரண்ட்டை வச்சு தான் பேக்கை நம்ம கட் பண்ண போகிறோம். நான் எங்கே கரெக்டாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஆமாங்கிட்டையும் சரி, கீழே அந்த லென்த்லேயுமே சரி, அந்த லைன் எப்படி கிராஸ் ஆகும்போது அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீழே இருக்கிற லென்த் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 0.75 இன்ச்சஸ் இருக்குது. அது கூட நான் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி இங்கே நான் மார்க் பண்ண போகிறேன்.
எனக்கு 1 இன்ச் டிஃப்ரெண்ட் வந்தது. 1/2 இன்ச் ஆட் பண்ணி 1 1/2 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த மாதிரி நடுவில் வச்சு 1 1/2 இன்ச்சும் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வரும். ஸோ உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதிகமாக வருதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, கம்மியாக வருதுன்னு சொல்லியும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மெஷர்மெண்ட், அவங்கவுங்க மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வரும். இந்த லைன் வந்து எப்படி கிராஸாக போதோ அதை இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இது ஷேப்பாக போதா, அது வந்து ஒரு பாயிண்டில் அது கனெக்ட் ஆகிடும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் இருக்குது. அதில் 1 இன்ச் கீழே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கும் மேலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கும் போச்சுன்னா 14 இன்ச் இருக்கும். கரெக்டாக 2 இன்ச் மைனஸ் ஆகுது. அதனால் நம்ம ப்ளவுஸ் பாதிக்காது, லென்த்தில் எந்த விதத்துலையும் பாதிக்காது. இப்போது நீங்கள் இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து ஆமூலில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரி, அந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து மைனஸ் ஆக போகுது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நான் ப்ளவுஸ் வந்து லைனிங்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் பிட்டில் வச்சு நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஒயிட் சார்ட்டில் போட்டேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் இருந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரேன். இது பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் ஆன 1/2 இன்ச்லேருந்து தான் நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறோம் ஷோல்டரை. நெக்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேட்டர்னில் மார்க் பண்ணதுக்கு ரீசனே வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு கேப் விடணுன்றதுக்காக தான். சரியா? ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் கிட்ட 1/2 இன்ச் கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு விடணும். இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விடணும். இந்த கர்வ் வருது பார்த்தீங்களா, டாட் கர்வ், அங்கே 1/2 இன்ச் விடணும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.